அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேர்காணல் நடத்தி வருகிறார். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அவர்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த விருப்ப மனு கொடுத்துருக்குறாங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்தவங்க கிட்ட தற்பொழுது நேர்காணல் நடத்தி வருகிறார் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சென்னையில் இருக்கக்கூடிய பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறதையும் புரிந்துக்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், பாமக வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அறிவிப்பதற்கு அந்த நேர்காணல் பணி அப்படிங்கிறது விருப்ப மனு அளித்தவர்களிடம் நடைபெற்று வருவதாக அறிகிறோம். பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடக்குது, பார்க்க முடியுது. அது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. பாமக சார்பில் போட்டியிட ஒரு 500க்கும் அதிகமான நிர்வாகிகள் விருப்பம் ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான நேர்காணல் தான் இன்று காலையில் 10 மணி அளவுல பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல துவங்கியது. அன்புமணி மற்றும் மாநில பொருளாளர், மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தான் அந்த ஒரு பேனல் தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வந்தது. இன்று காலையில கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கான நேர்காணல் முடிவடைஞ்சிருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, நீலகிரி, திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் அடங்கி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது காலையில ஒரு முதல் சுற்றா நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப பிற்பகல்ல வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு பிற்பகல்ல நேர்காணல் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி பிற்பகல்ல புதுச்சேரி மாநிலத்திற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. நாளைக்கு நடக்கக்கூடிய நேர்காணல்ல பல்வேறு மாநில நிர்வாகிகள் எல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தற்பொழுதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கரன். என்டிஏ கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அந்த வகையில் பாமக சார்பில் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை உறுதி செய்வதற்கான அந்த நேர்காணல் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.